கைலி முருகன் வர்றார், கைலி முருகன் வர்றார். என்னப்பா முருகன், நான் தான் கைலி முருகன். நான் தான் கைலி முருகன் வந்திருக்கேன். என்னப்பா இது கைலி முருகன்? புதுசா ஏதாச்சும் ஒண்ணு கிளப்பி முருகன் இருக்கும்போது கைலி முருகன் இருக்க கூடாதா? போப்பா போப்பா. எங்க போனாலும் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க? எதுக்கு அடிக்கிறாங்க? முன்னாடி சொல்லிட்டு அடிப்பாங்க. இப்ப எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னு சொல்லாமலே அடிக்கிறாங்களே. ஒண்ணுமே புரியல. ஆனா நல்லா அடிக்கிறாங்க. என்னப்பா வண்டம், என்னப்பா ஆச்சு? இந்த பக்கத்து ரொம்ப நாள் ஆளைய காணோம். என்னப்பா சரசு, நல்லா இருக்கியா? சரவணன சரசன் கூப்பிடுறீங்க, சங்க அறுத்து விடுவேன். என்னப்பா ஃப்ரெண்ட்ஸு உள்ள ஆயுதம் எடுத்துக்கிட்டு போப்பா போப்பா. ஒரு வாங்கிக்கிட்டு இழுத்துக்கிட்ட நடந்துகிட்டு இருக்கோம். கால் அடிச்சடியில ஒரு வாக்காம இழுத்துக்கிடுச்சு. அதுதான் அந்த நடை. என்னண்ணே உங்க நட்டையெல்லாம் சூப்பரா இருக்க, ஸ்டைலா நடந்துடுறல. சூப்பர்ண்ணே, செம்மண்ணே செம்மண்ணே, அசத்துங்கண்ணே. நான் ஸ்டைலாவோட நடக்கிறேன். நடை அப்படிடா. அடி வாங்கின எனக்கு தாண்டா தெரியும் இந்த நடை எப்படி வந்துச்சுன்ட்டு. கால் ஒரு பாக்கெட்டு இழுத்துக்கிட்டு போயிருச்சு. அதுதான் அந்த நடை, அதுக்கு தான் இந்த நடை. சூனா போன அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாதான். வணக்கம், நான் தான் கைலி முருகன். என்னடா கைலி முருகன் கேக்குறீங்களா? ஏன் வண்டு முருகன் இருக்கும் போது கைலி முருகன் இருக்க கூடாதா? நாங்கெல்லாம் போங்க போங்க போங்க. நம்ம ஒரு லேப்டாப் கொடுத்தோம், அதை என்ன பண்ணி வச்சிருக்காங்க என்ன தெரியல. ஐயோ பயிலுவா, போய் பார்ப்போம் என்னென்ன கூத்தடிச்சு வச்சிருக்காங்களோன்ட்டு. கிட்ட வேற ஒரு கால் வேற இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. போ. என்னப்பா தம்பியலா, லேப்டாப் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சரி பண்ணிட்டீங்களா? அண்ணே ரெடி பண்ணிட்டோண்ணே. ஆனா லேப்டாப் அது கவர் மட்டும் அழகா ரெடி பண்ணி வச்சுட்டோம்ண்ணே. சூப்பர்ண்ணே. ஏன்டா குசு விட்டது? எப்பா குனிய முடியல, நான் அங்கிட்டு போய் விழுந்துக்கிறேன்டா. எம்மா அடா பாவியலா, சாட்சி முட்டிலடா. என்ன நாத்தம், முடியலடா சாமி. தம்பி நீங்க காமெடி பண்ணணும், பாடி பில்டிங் இல்லை. வாங்க கூட்டிட்டு போங்க. அண்ணே லேப்டாப் போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. வீட்டுக்கு போனா உள்ளார் என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. திட்டமே இதுக்கு மேலே பொண்டாட்டி கொல்ல போகிறா. என்ன நடந்தாலும் சமாளித்து தான் ஆகணும். பார்ப்போம். கொல்லணும் போல இருக்கு, என்ன செய்கிறது முடியலை. கொஞ்சம் லேப்டாப் சூப்பராக இருக்கானே. காலையிலேருந்து அவன் கடுப்பில் இருக்கான். நீ செத்த தானா வந்து சிக்கிட்டடா. போயிரு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அடி வாங்கிட்டு போயிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். கவலையை விடுங்கண்ணே, இதெல்லாம் ஒரு மேட்ராண்ணே, நல்லா சால்வ் பண்ணிடலாண்ணே. விட்டுக்கண்ணே, என்னென்ன எல்லாம் நம்ம கையில இருக்கு, எல்லாம் இறைவன் கையிலண்ணே. கொள்ள வரையில் இருக்கான் அவன், ஓடிரு, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்படியா? சரி 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 சரி. எங்க கொஞ்சம் அண்ணா கொடுங்கண்ணா, கொஞ்சம் பார்ப்போம். அண்ணா கொடுங்கண்ணே. டேய் என்ன ரெண்டா வந்துச்சு? சாரிண்ணே, இப்படிதான் இருக்குமா? சரி சரி.
அது தனியா வந்துருச்சுண்ணே. நான் பொறுப்புலண்ணே. நீ போய் கடைக்காரன்ட்ட போய் கேளுங்கண்ணே. என்னைய போய் அடிக்கிறீங்க? கடைக்காரன்ட்ட போய் கேளுங்க. துபாக்கூர் போ லேப்டாப் வச்சுக்கிட்டு என்னைய வந்து அடிக்கிறீங்களா? நான் துபாக்கூர் லேப்டாப் வச்சுக்கிட்டு என்னைய வந்து அடிக்கிறீங்களா? வாங்கண்ணே. போய போட. அண்ணா 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 இருங்கண்ணா இருங்கண்ணா அண்ணா 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 இருண்ணா இருண்ணா வெயிட் பண்ண அண்ணா அடிக்கிறியா? ஏன் அடிக்கிறியா? விடுங்கண்ணா அண்ணா அண்ணா விடுங்கண்ணா விடுங்கண்ணா ஏன் அடிக்கிறியா? அண்ணா விடுங்கண்ணா அண்ணா அண்ணா ஏண்ணே நான் தெரியாமல் பிடிக்கிட்டேண்ணே நான் உடைக்கிறேண்ணே சும்மா. அவ்வளோதான், இந்த பக்கம் உன்னை பார்க்கவே கூடாது. என்ன முறைக்கிறாரு? சரி 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 முறைக்கிட்டோம். நாங்கள் இப்படி போட்டுக்குவோம். இப்படி போட்டுக்குவோம். ஆஹா இந்த ஓட்டுருவோடா. இவன் தான் லேப்டாப் வாங்கினா எங்களுக்குலாம் வாங்க தெரியாதா? போங்க, எங்களுக்கு தெரியும் வாங்குறதுக்கு. இரு லேப்டாப் வாங்கிட்டு வர்றோம் புதுசா. புதுசுடா லேப்டாப்பு, புதுசு புத்தம் புதுசு. ஏண்டா ஒரு ஓட்டல் லேப்டாப் வாங்கி வச்சுக்கிட்டு என்னை அடிச்ச நீ பிக்காளி பயல. பாடுறா புதுசு வாங்கியிருக்கேன். உன்னை விட புதுசு லேப்டாப் வாங்கியிருக்கேன்டா. புதுசு யாருக்கிட்ட தொலைச்சு அடிப்பான் போலையா? எங்கடா அவன் தக்காளி? சொல்ல விட மாட்டேன் மாத்திட்டே இருக்கு. எங்கடா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? மக்கள் கொண்டு போயிடா. கூட மாட்டேன் பார்த்து. நீங்க கையில் வச்சிருக்கிறது கரண்டி கத்தி இல்லை. நான் வரேன். போனோட கவனிச்சுட்டு அப்புறம் வந்து ஒன்று கவனிக்கிறேன்டா. அண்ணே நீ தேவையில்லாமல் இங்கே வந்து ஆடுற. அவன் ஏற்கனவே உன் மேலே கொட்டும் கோவத்தில் இருக்கேன், பார்த்துக்க. நீ ரொம்ப விலைக்கு வாங்குற. என்ன நடக்கவாத எரியப்பா ஒத்து நம்ப உருவ வைப்பேன். ஏரியாக்குள்ளே வந்து குரல் கொடுத்துருப்பேண்ணா நம்மள. ஏன்னா அவன் நாங்கள்லாம் அப்பயே இந்த மாதிரி ரவுடி. எங்கடா அவன்? எங்கடா அவங்க? சொல்லி வைக்க சொல்லு, கொண்டே விடுவான். தெரியுங்களா? அண்ணே உங்களை பற்றி தெரியாதானே? உங்களை பார்த்தல பேப்பருவாண்ணே. ஆஹா எங்கடா அவன்? என் லேப்டாப்பை உடைச்சிட்டான் அப்படின்னாலும் சரி பரவாயில்லன்னு விட்டேன். இப்போ என்னன்னா எங்கள் அம்மா இறந்ததையே அவன் சந்தோஷமாக ஆடிப்பாடி கொண்டாடிட்டு போயிருக்கானா? வச்சுக்கிறேன்டா அவனுக்கு. சொல்லி வைங்க, வச்சுக்கிறேன்டா. வரேன்டா. அண்ணே அவங்க அம்மா சத்தத்துக்கு சந்தோஷப்பட்டு ஆடுறியாம்ல, தெரியுமா? அண்ணே ஒழுங்கா போயிரு. அவங்க அம்மா செத்துருச்சு. நீ ஆடுறது அவன் அம்மா செத்ததுக்கு சந்தோஷமா ஆடுறேன்னு நினைச்சுக்கிட்டான். என் வீட்டு சந்தோஷத்துக்கு நான் ஆடிப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட ஆளாண்ணா உள்ள போச்சுங்க. அவ்வளோதான். போயிரு ஓடிடு. அவனுக்கு என்ன விட்டுருவான்.
சும்மா வேணாம். உட்கார்ந்தேன், நல்ல லேப்டாப்பாக இருக்குன்னு பிடிச்சி இழுத்தேன். அது கையோட சொல்றது வந்துச்சு கேளு, ரெண்டா. அவ்வளவுதான். ஆனா நான் பொறுப்பு கம்பெனிக்காரன் பொறுப்புனே. அதுக்கு ஏன்னா அதுக்கு மேல ஒன்று இருப்பான். அதுக்கு மேல நான் வரல. எப்பா சாமியா, ஒரு மாசத்துக்கு நான் வர மாட்டேன். ஆளை முடுங்கடா. பொடிமானே, இது இன்னைக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு தூங்குறனா இல்லையான்னு மட்டும் பாருங்கடா. எங்கடா தூக்கம் வருது? தூங்க ஏன்டா விட மாட்டேங்கிறிய? தூங்கினாலும் அவன் எப்போ அடிப்பானுங்கிற கனவு அவன் தான் மூஞ்சி தாண்டா வருது கனவுல. கடவுள் லேப்டாப்பு நல்லா இருக்குன்னு சொன்னது உத்தமாடா. கடப்பாவியலாம். ஐயோ, ஆனால் இவன் இருக்காண்டா, என் நண்பன் இருக்காண்டா. இவனை அடிச்சுட்டு தூங்குறேன்டா. தூங்குங்கடா.